என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உம்ரா செய்யும் முறையை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இஸ்லாமிக் கிட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உம்ரா செய்யும் முறை. அல்லாஹ்விற்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமைப்படுத்துங்கள். ஆதாரம் அல் குர்ஆன் 2:196. அகிலத்தின் நேரு வழிக்குரியதாகவும் பாக்கியம் பொருந்தியதாகவும் மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் மக்கா. அதில் தெளிவான சான்றுகளும் மகாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உள்ளன. அல்லாஹ்விற்காக ஹஜ் செய்வது அங்கே செல்ல சக்தி பெற்ற மனிதர்களுக்கு கடமையாகும். யாரேனும் ஏக இறைவனை மறுத்தால் அல்லாஹ் அகிலத்தாரை விட்டும் தேவையற்றவன். அல் குர்ஆன் 3:96-97. ஹஜ் உம்ராவின் அவசியத்தையும் சிறப்புகளையும் தாங்கள் அறிந்திருப்பீர்கள். பணம் மற்றும் உடலால் நாம் செய்யும் தியாகம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் இப்புனித வழிபாட்டை குர்ஆன் மற்றும் நபி வழிமுறைப்படி நிறைவேற்ற வேண்டும். இதில் நான் ஹஜ் உம்ரா முறைகளை எளிதாகவும் சுருக்கமாகவும் சொல்ல போகிறேன். அர்ஷின் அதிபதியான அல்லாஹ் நம் அனைத்து வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். இப்போ உம்ரா செய்யும் முறைகளை பார்க்கலாம். 1. எல்லையில் இருந்து இஹ்ராம் அணிந்து கொள்ள வேண்டும். 2. தவாப் செய்ய வேண்டும். 3. சாயி செய்ய வேண்டும். 4. மொட்டையடிக்க வேண்டும். 5. பெண்கள் ஆண் துணை அதாவது மஹரம் மனம் முடிக்க விலக்கப்பட்டவர்கள் இல்லாமல் ஹஜ் உம்ரா செய்வது தடுக்கப்பட்டுள்ளது. இப்போ இஹ்ராம் அணியும் முறைகளை பார்க்கலாம். 1. இஹ்ராம் அணிவதற்கென எல்லைகள் உள்ளன. அந்த இடம் வந்தவுடன் குளித்து நறுமணம் பூசி இஹ்ராம் ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். 2. இஹ்ராமின் போது பெண்கள் தாம் விரும்பும் ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். ஆனால் உடலை சரியாக மறைக்காமலோ அழகை வெளிக்காட்டும் விதமாகவோ இருக்கக்கூடாது. மேலும் முகத்தையும் முன்னங்கைகளையும் மறைக்கக்கூடாது. அடுத்தது தல்பியா. எல்லை வந்ததும் உம்ரா செய்பவர் லப்பைக்க உம்ரத்தன் என்று நியத் சொல்லி உம்ராவை தொடங்கிவிட்டு தல்பியாவை தொடர்ந்து சொல்ல வேண்டும். இப்போ தல்பியாவை பார்க்கலாம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இதன் பொருள், உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்தேன். அல்லாஹ் உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்தேன். உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்தேன். இணை துணையற்ற உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்தேன். நிச்சயமாக புகழ் அனைத்தும் உனக்கே உரித்தாகும். மேலும் அருட்கொடைகளையும் அரசாட்சியும் உன்னுடையதே. உனக்கு எவ்வித இணை துணையும் இல்லை. தல்பியாவை இஹ்ராம் அணிந்ததிலிருந்து காபாவிற்குள் நுழையும் வரை சொல்ல வேண்டும். ஆண்கள் தல்பியாவை சத்தமாகவும் பெண்கள் மெதுவாகவும் சொல்ல வேண்டும். இஹ்ராமின் எல்லைக்கு உள்பகுதியில் இருப்பவர்கள் தாம் வசிக்கும் இடத்திலிருந்தே இஹ்ராம் அணிந்து கொள்ள வேண்டும். இஹ்ராம் அணிந்தவர்கள் செய்யக்கூடாதவைகள்: 1. திருமண ஒப்பந்தம் மற்றும் அது சம்பந்தமான பேச்சுகளில் ஈடுபடுவது. 2. மனைவியுடன் கூடுவது அதாவது உடலுறவு கொள்வது. 3. வேட்டையாடுவது. 4. உடலுக்கோ உடைகளுக்கோ நறுமணம் பூசுவது. 5. தலையில் படக்கூடிய தொப்பி தலைப்பாகை போன்றவற்றை கொண்டு தலையை மறைப்பது. 6. முடி நகம் வெட்டுவது. 7. கெட்ட வார்த்தைகள் வீண் பேச்சுகளில் ஈடுபடுவது. 8. தடுக்கப்பட்ட ஆடை மற்றும் காலுறைகளை அணிவது. இவை அனைத்தையும் இஹ்ராம் அணிந்தவர்கள் செய்யக்கூடாது. கஅபத்துல்லாவை அடைந்ததும் பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மதிக என்று கூறிய பின் தவாப் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பிக்கும் முன் தோளில் உள்ள துண்டை வலப்புற அக்குளின் கீழாக விட்டு இடப்புற தோள்
மேலாக விட வேண்டும். வலப்புற தோல் புஜம் திறந்தும் இடப்புற தோல் புஜம் மூடியும் இருக்க வேண்டும். தவாப் செய்யும் முறை. காபாவை 7 முறை சுற்றுவது ஒரு தவாப் ஆகும். காபாவில் ஹஜ்ருல் அஸ்வத் என்ற கல்லில் இருந்தோ அல்லது அதற்கு நேராக நின்றோ சுற்ற ஆரம்பித்து மீண்டும் அதனை வந்தடைவது ஒரு சுற்று ஆகும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி சுற்றை ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு சுற்று முடிந்ததும் வாய்ப்பு இருந்தால் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிட வேண்டும். முடியவில்லை என்றால் அதனை நோக்கி வலது கையை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று கூற வேண்டும். ஹஜ்ருல் அஸ்வத்தை முத்தமிடாவிட்டால் தவாபில் எந்த குறைகளும் ஏற்படாது. எனவே ஹஜ்ருல் அஸ்வத்தை முத்தமிடுவதற்காக போட்டி போட்டு பிறருக்கு துன்பம் தரக்கூடாது. முதல் 3 சுற்றுகளில் நடையை நெருக்கமாக வைத்து தோள்களை உலுக்கி விரைவான நடை போன்று செல்ல வேண்டும். முதல் 3 சுற்றுகள் முடிந்ததும் விரும்பினால் தோள்களை மறைத்து கொள்ளலாம். ஏனைய 4 சுற்றுகளை சாதாரணமாக நடந்து செல்ல வேண்டும். தவாபின் போது நமக்கு தெரிந்த திக்ர், துஆ மற்றும் நம் தேவைகளை கேட்டு வரலாம். குர்ஆனை ஓதிக்கொண்டும் வரலாம். ஆனால் ருக்னுல் யமானி மற்றும் பின்பு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தம் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வக்கீன அதாபன்னார். பொருள்: எங்கள் இறைவா, இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக, நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்ற துவாவை மட்டும் ஓத வேண்டும். இவ்வாறாக 7 சுற்றுகளை முடித்துக்கொண்டு 8வது முறையும் ஹஜ்ருல் அஸ்வத்தை முத்தமிட முடிந்தால் முத்தமிட்டுவிட்டு, முடியாவிட்டால் வத்தகீது மிம்மகாமி இப்ராஹிம் முசல்லல்லாஹ் என்று ஓதியவாறு மகாமே இப்ராஹிமிற்கு நேர் பின்னே நின்று தொழ வேண்டும். அதாவது நமக்கும் காபத்துல்லாவிற்கும் இடையில் மகாமே இப்ராஹிம் இருக்குமாறு தொழ வேண்டும். இந்த முதல் ரக்காத்தில் அல்ஹம்து சூராவிற்கு பின் குல்யா அய்யுல் காஃபிரூன், 2வது ரக்காத்தில் அல்ஹம்து சூராவிற்கு பின் குல்ஹுவல்லாஹு அஹதை ஓத வேண்டும். இவ்வாறாக தொழுகையை முடித்துக்கொண்டு ஜம்சம் தண்ணீரை அருந்த வேண்டும். இதன் பின் சயி தொங்கோட்டம் செய்வதற்காக சஃபா வாயில் வழியாக உள்ளே பிரவேசிக்க வேண்டும். சஃபா வாயில் வழியாக செல்லும் போது இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். இதன் பொருள்: சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வின் சின்னங்கள் என்ற வசனத்தை ஓதிவிட்டு சஃபாவின் மீது கொஞ்சம் உயர்ந்து கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கூறிவிட்டு பின்பு லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு அன்ஜனரஸ வஹதஹ் வ நஸர அப்தஹு வ ஹஜமல் அஹ்னசாப வஹதஹ் என்ற திக்ரை ஓத வேண்டும். பின்பு 2 கைகளையும் உயர்த்தி இயன்ற அளவு பிரார்த்தனை செய்ய வேண்டும். இவ்வாறு 3 முறை செய்ய வேண்டும். பின்பு சஃபா மலையிலிருந்து இறங்கி மர்வாவை நோக்கி நடக்க வேண்டும். இடையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மேலே பச்சை நிற விளக்குகளை அடைகின்ற போது ஆண்கள் விரைந்து செல்ல வேண்டும். யாருக்கும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது. அடுத்து பச்சை நிற விளக்குகளை அடைந்தவுடன் விரைவை நிறுத்தி நடக்க வேண்டும். மர்வாவை அடைந்தவுடன் சற்று உயர்ந்து நின்று காபாவை முன்னோக்கி 2 கைகளையும் ஏந்தி லா இலாஹா என்று முன்னாடி ஓதிய துவாவை 3 முறை ஓதிவிட்டு சஃபாவை நோக்கி நடக்க வேண்டும். இடையில் பச்சை நிற விளக்கு வந்தவுடன் விரைந்து செல்ல வேண்டும். அந்த பச்சை நிற விளக்கு வந்தவுடன் விரைவை நிறுத்தி நடக்க வேண்டும். இவ்வாறாக சஃபாவில் ஆரம்பித்து மர்வாவில் முடிவது ஒரு சுற்று. மர்வாவில் ஆரம்பித்து சஃபாவில் முடிவது 2வது சுற்று. இவ்வாறாக 7வது சுற்று மர்வாவில் முடிவடையும். சஃபா மர்வா அனைத்து சுற்றுகளிலும் நமக்கு விருப்பமான துஆக்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். இதில் குர்ஆன் வசனங்களையும் ஓதலாம்.
சஇ முடித்து கொண்ட பின் ஆண்கள் மொட்டையிட்டு கொண்டும் பெண்கள் தங்கள் தலைமுடியில் இருந்து 1 அங்குலம் அளவிற்கு குறைத்து கொண்டும் இஹ்ராமில் இருந்து விடுபட வேண்டும். இஹ்ராமில் இருந்து விடுபட மொட்டையிட்டு கொண்டவருக்கு 3 முறை பரக்கத் வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்துள்ளார்கள். மொட்டையிடாமல் முடியை குறைத்து கொண்டவருக்கு 1 முறை மட்டும் துஆ செய்துள்ளார்கள். எனவே ஆண்கள் மொட்டையிட்டு இஹ்ராமில் இருந்து விடுபடுவதே சிறந்ததாகும். இந்த உம்ராவின் தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். மேலும் எங்களுக்காக துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.